Hi student, welcome to Jeffrey's YouTube channel. இந்த காணொளி மூலம் எங்களாலே நடாத்தப்பட்ட இறுதி புலமைப் பரிசில் விசேட மாதிரி பரீட்சையினுடைய இரண்டாவது வினாப்பத்திரத்தின் மொழித்திறன் சார்ந்த வினாக்களையும் அவற்றுக்கான விடைகளையும் அவதானிக்க இருக்கின்றீர்கள். இறுதி பரீட்சையிலே அதிகூடிய புள்ளிகளை பெறுவதற்கு எங்களுடைய காணொளிகளை பார்வையிடுங்கள். இறுதி வழிகாட்டல் கருத்தரங்கில் சிங்கள மொழி மூல வினா பத்திரங்களிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட வினாக்களை உள்ளடக்கிய விசேட மாதிரி பரீட்சை ஒன்றினுடைய விளக்கங்களை அவதானிப்பதனூடாக இறுதி பரீட்சையிலே அதிகூடிய புள்ளிகளை பெறுவதற்கு முயற்சி செய்ய முடியும். எதிர்வரும் 15ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற தரமைந்து புலமைப் பரிசில் பரீட்சையில் அதிகூடிய புள்ளிகளை பெற வைக்கும் நோக்கில் கடினமான பயிற்சி இலகுவான பரீட்சை என்ற அடிப்படையில் எங்களால் வழங்கப்பட்டுள்ள பயிற்சிகளை நீங்கள் வீட்டில் இருந்தவாறோ பாடசாலையில் இருந்தவாறோ மேற்கொள்வதன் மூலம் இறுதி பரீட்சையிலே அதிகூடிய புள்ளிகளை பெறுவதற்கு முயற்சி செய்ய முடியும். இறுதி பரீட்சையிலே அதிகூடிய புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு 1,00,000 வரையான பணப்பரிசுகள் காத்திருக்கின்றன. அங்கே வாருங்கள், வினாக்களையும் அவற்றுக்கான விடைகளையும் நுட்பங்களையும் அவதானிப்போம். பின்வரும் பந்தியை வாசியுங்கள். இறுதி பரீட்சையிலே இவ்வாறு ஒரு பந்தி அல்லது ஒரு பாடல் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பந்தி வருகின்ற பொழுது ஒன்றுக்கு 2 தடவை வாசியுங்கள். வாசிக்கின்ற பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய விடயம், முக்கியமான விடயங்களின் கீழே கோடு போட்டுக்கொள்ள வேண்டும். முக்கியமான விடயங்களின் கீழே கோடு போட்டுக்கொள்ள வேண்டும். சரியா? பாருங்க, மழை காலத்தில் மழை அதிகமாக பெய்யும். மழைக்காலத்தில் மழை அதிகமாக பெய்யும். மரங்கள், செடிகள், கொடிகள் பச்சை நிறமாக காட்சியளிக்கும். திறந்த வெளிகளில் புற்கள் உயர்ந்து வளர்ந்திருக்கும். புற்கள் உயர்ந்து வளர்ந்திருக்கும். வயலில் பயிர்கள் பச்சை கம்பளம் விரித்தது போல் காணப்படும். வானில் பிராணிகள் சந்தோஷமாக சஞ்சரிக்கும். கிளிகள், புறாக்கள், குருவிகள் கூட்டம் கூட்டமாக பயிர்களில் உள்ள கதிர்களை தின்னும். தெருக்களில் செல்லும் அனைவரும் வண்ணக்குடைகளை பிடித்தவாறு செல்வர். அநேக இரவு வேளைகளில் மின்னல் இடியோடு கூடிய மழை பெய்யும். சூழலின் வெப்பம் குறைந்து குளிர்காலமாய் மாறிவிடும். இவ்வாறு சில சொற்களை நீங்கள் இனங்கண்டு அவற்றின் கீழே கோடுகளை கீறிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் மிக விரைவாக நீங்கள் விடையை அணுகிக் கொள்வதற்கு இலகுவாக இருக்கும். ஒன்றுக்கு 2 தடவை வாசியுங்கள். இப்பொழுது பந்தியை துணையாக கொண்டு விடை எழுதுக. மழை காலத்தில் உயர்ந்து வளர்ந்திருப்பவை எவை? இப்போ மழை காலத்தில் உயர்ந்து வளர்ந்திருப்பவை எவை? மழை காலத்தில் மழை அதிகமாக பெய்யும். மரங்கள், செடிகள், கொடிகள், பச்சை நிற கம்பளம். நீங்கள் இப்போ மரங்கள், செடிகள், கொடிகள் என்று இருந்தால் போல ஏன் பார்த்தீங்களா? இங்கே புற்கள் உயர்ந்து வளர்ந்திருக்கும். அப்போ சரியான விட என்ன? புற்கள். சரியா? மழை காலம் உயர்ந்து புற்கள் உயர்ந்து வளர்ந்திருக்கும் என்று எழுத வழிகிடாதீங்க. ஏன் ஒன்வேர்ட் ஒரு சொல்ல விட எழுதிடணும். புற்கள் உயர்ந்து வளர்ந்திருக்கும் பார்த்து எழுதிக்கிற நீங்கள் புளைய விட்டுருவீங்க. புளைய விட்டால் உங்களுக்கு மார்க்ஸ் இல்லாமல் போயிடும். சரியா? ஆகவே புற்கள். சரியா? ரைட். 2வது வினா, அதிகமாக பெய்யும் மழையினால் பச்சை நிறமாக காட்சி தருபவை எவை? பச்சை நிறமாக காட்சி அளிக்கும் எவை? இதுக்குத்தான் விட மரங்கள், செடிகள், கொடிகள். எவை? மரங்கள், செடிகள், கொடிகள். சரியா? பந்தியில் இருக்கிறபடியே அப்படியே எழுதுவோம். சரிதானே? ரைட். வயல்களில் பயிர்கள் எதை போல காட்சியளிக்கும் என்று பந்தியில் கூறப்பட்டுள்ளது.
பச்சை கம்பளம் விரித்தது போல். சரியா, அங்கே போல் என்று தான் இருக்குது, ஆகவே போலே எழுதி கொள்ளுங்க. பச்சை கம்பளம் விரித்தது போல என்று எழுதுவதை தவிர்த்து அதில் பந்தியில் இருக்கிற மாதிரியே எழுதுங்க, பச்சை கம்பளம் விரித்தது போல். சரியா, ரைட். வினா இலக்கம் 4. தோன்றும் என்பதற்கு பதிலாக பயன்படுத்தப்பட்டுள்ள ஒத்த பதம். தோன்றும். தோன்றும் என்றால் இங்கே பயன்படுத்தப்பட்டுள்ள ஒத்த பதம் சஞ்சரிக்கும். சரியா, வானில் பறவைகள் சஞ்சரிக்கும் என்று சொன்னால் தோன்றும். சரியா, சஞ்சரிக்கும். பந்தியில் இடம்பெற்ற மழை காலத்தில் பயன்படுத்தப்படும் உபகரணம் ஒன்று. மழை காலத்தில் நீங்கள் பயன்படுத்துகிற உபகரணம் என்ன? ரெயின்கோட்டா? இல்லை, இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது குடை. என்ன, வண்ண வண்ண குடை என்று இருக்குல்ல, அப்போ குடை. சரியா, அப்போ வண்ண வண்ண குடை என்றினா வண்ண குடைகள் என்றினா தவறா? சரி, ஆனால் ஒரு சொல்லில் விட எழுத பாருங்க. சரியா, வண்ண குடைகள் இருந்தாலும் சரி. பந்தியில் பயன்படுத்தப்பட்டுள்ள எதிர்கருத்து சொற்கள் 2 தருக. எதிர்கருத்து சொற்கள் 2. சரியா, பந்தியில் வெப்பம் குளிர். சரியா, இதான் எதிர்கருத்து சொற்கள். வெப்பம் குளிர். சரியா, ரைட். இவ்வாறு அழகாக நீங்கள் எழுத்துப்பிழை இல்லாமல் எழுதுவதற்கு முயற்சி செய்யணும். அப்போ 6 புள்ளிகளும் அவ்வாறு இலகுவாக கிடைக்கும். சரியா, சரியாக எழுதப்பட்ட சொல்லை தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக. கவனிக்கணும், கோடிடுக. சரியா, மழை துளி, இங்கே இந்த லீனா இல்லை. மலை துளி, இது இல்லை. மழை துளி சரியானது, மழை துளி. குப்பை கூலம், குப்பை கூலம் இல்லை, குப்பை கூலம் இல்லை. குப்பை கூலம் கொம்புளா, குப்பை கூலம். சரியா, ரைட். தரப்பட்டுள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி கருத்துள்ள வாக்கியம் ஒன்று எழுதுக. வளர்ச்சி பொது அறிவு நூல்களை அடைகிறது எமது வாசிப்பதனால். வடிவா பார்க்கணும். முதலாவதாக இது வரும். என்ன, சரி, இப்போ நாங்கள் பார்ப்போம். எமது என்பது தான் என்ன, முன்னுக்கு இருக்கலாம், எழுவாய். அப்படியா? இல்லை. அடைகிறது, இதுதான் பயனில்லை. அடைகிறது, இதான் இறுதியில் வரும். என்ன, எது அடைகிறது? பொது அறிவு அடைகிறது. யாருடைய பொது அறிவு? எங்களுடைய. அப்போ இதுதான் 1 2 3 4 5 6. நீங்கள் என்ன செய்யணும்னா முதல் இலக்கம் விட்டு பார்க்கலாம் விரும்பினால். அடைகிறது தான் கடைசி. என்ன அடைகிறது? எது அடைகிறது? வளர்ச்சி. வளர்ச்சி அடைகிறது. என்ன, எது வளர்ச்சி அடைகிறது? பொது அறிவு. அடுத்தது எமது பொது அறிவு வளர்ச்சி அடைகிறது. எதுக்கு? நூல்களை வாசிப்பதனால். நூல்களை வாசிப்பதால் எமது பொது அறிவு வளர்ச்சி அடைகிறது. சரியா, ரைட். இவ்வாறு இலகுவாக இலக்கம் என்று பார்த்து கொண்டால் சிம்பிளாக நீங்கள் இப்போ எழுதி கொள்ளலாம். சரியா, நூல்களை வாசிப்பதால் எமது பொது அறிவு வளர்ச்சி அடைகிறது. சரியா, ரைட், குட். வினாக்கம் 4. பின்வரும் ஒவ்வொரு வாக்கியமும் சரியாயின் சரியெனவும் பிழையாயின் பிழையெனவும் புள்ளிக்கோட்டில் எழுதுக. கவனிக்க வேணும், இந்த வடிவா வாசிக்கணும். புள்ளிக்கோட்டில் அடையாளமிடுக, எழுதுக. 2 வகையிலும் கேட்கலாம். சரியா, நட்சத்திரங்கள் வானத்தை அலங்கரித்தது. அலங்கரித்தது எது? ஒருமை. அலங்கரித்தது ஒருமையா பன்மையா? ஒருமை. அப்போ இங்கே நட்சத்திரங்கள் எது? நட்சத்திரங்கள். ஆகவே இது பிழை. நட்சத்திரம் என்று வந்திருக்கணும். கொஞ்சம் ஒருமை இருந்தால் எழுவாயும் ஒருமையாக இருந்திருக்கும். மின்சாரம் தடைப்பட்டதால் மின் விளக்குகள் அணைந்தன. விளக்குகள் அணைந்தன. என்ன, அணைந்தன. எவை அணைந்தன? விளக்குகள். ஆகவே பன்மை பன்மை சரியா இருக்கு. அப்புறம் மின்சாரம் அணைந்தன. ஆகவே தவற. இங்கே மின்சாரம் ஒருமையாக இருக்குது, அணைந்தன பன்மையாக இருக்கு. ஆகவே பிள்ளை கண்டு எடுக்கிறீர்கள். இங்கே அணைந்தன இவை எது அணைந்தன? இவை அணைந்தன, விளக்குகள். சரியா, ரைட். வருவார்கள் என்பது இறந்த கால பன்மை வினைச்சொல். இறந்த காலம் என்றது முடிஞ்சிருக்கணும். வந்தார்கள் என்றால் தான் சரி. இது வருவார்கள் என்றால் எதிர்காலம். சரியா, ரைட். பூக்களின் வாசனை மூக்கை துளைத்தன. சரியா, மூக்கை துளைத்தன எது?
பூக்களினோ இல்லை, வாசனை மூக்கை துளைத்தது. வாசனை மூக்கை துளைத்தது. இங்கே வாசனை மூக்கை துளைத்தது உரிமையாக இருந்திருக்கும், துளைத்தனான் இருக்கு. வாசனைகள் என்ன? ரைட். பொருத்தமான மரபு தொடரின் கருத்தை தெரிந்தெடுத்து இடைவெளியை நிரப்பு. வெட்கமடைதல், பேச்சை விரித்தல், காலம் தாழ்த்துதல், குற்றத்தை மறைக்க பார்த்தல். கதை வளர்த்தல் என்ன இந்த மரபு தொடரின் கருத்து? பேச்சை விரித்தல். கதை வளர்த்தல்ண்டா பேச்சை விரித்து கொண்டு போகிறது. ஆறப்போடுதல், காலம் தாழ்த்தல் அல்லது பிற்போடுதல். என்ன இங்கே பிற்போடுதல் தரவில்லை, காலந்தாழ்த்து தந்திருக்கு. பிற்போடுதலும் சரியானது, ஆனால் காலந்தாழ்த்தல் தான் தந்திருக்கு. தெரிந்தெடுத்து, ஆகவே இதில் உள்ளவுடைய தான் நீங்கள் எழுதணும். சரியா? பழமொழியை பூர்த்தி செய்ய பொருத்தமான சொல்லை புள்ளிக்கோட்டில் எழுதுக. கிட்டாதாயின் வெட்டென மர. கிட்டாதாயின் வெட்டென மர. பின்வரும் சந்தர்ப்பத்துக்கு பொருத்தமான பழமொழியை புள்ளிக்கோட்டில் எழுதுக. கூடிய ஆசை துன்பம் தரும். பேராசை பெரும் நட்டம். பேராசை பெரும் நட்டம். சரியா? வினாக்கமட்டு கீழே தரப்பட்டுள்ள திருக்குறளனை பூர்த்தி செய்க. உள்ளத்தால் பொய்யாதொழுகின். இந்த திருக்குறளை நீங்கள் இப்படித்தான் வச்சு எழுதணும். சரியா? பொய்யாது ஒழுகின் என்றா கூட பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். சரியா? ரைட். பின்வரும் தொடர் குறிக்கும் தனிச்சொல்லை எழுதுக. ஒரே பாடசாலையில் ஒன்றாக படித்தவன். ஒரே பாடசாலையில் ஒன்றாக படித்தவன். சகபாடி. கீழே தரப்பட்டுள்ள சொற்களை சேர்த்து எழுதுக. நாடு சகபற்று, நாட்டுப்பற்று. நாடு சகபற்று, நாட்டுப்பற்று. வினா இலக்கம் 11. இங்கே 11, 12, 13 வரையான வினாக்கள் ஆங்கில சொற்கள், ஆங்கில மொழி சார்ந்ததாக இருக்கிறது. தரப்பட்டுள்ள ஆங்கில சொற்களுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக. டுமோரோ. டுமோரோண்டா நாளை. ரெயின்போ. ரெயின்போன்னா வானவில். தரப்பட்டுள்ள ஒவ்வொரு படத்திற்கும் பொருத்தமான ஆங்கில சொல்லி ஆங்கில எழுத்துக்களில் எழுதுக. இந்த இடைவெளியை நிரப்பணும். என்ன இடைவெளியை நிரப்பணும்? என்ன? டொமேட்டோ தக்காளி படம். என்ன? மொஸ்கிட்டோ நுழம்பு. சரி, இவ்வாறு நீங்கள் அந்த கட்டங்களுக்குள்ளே ஆங்கில எழுத்துக்களை எழுதியிருக்கோம். வினா இலக்கம் 13. கீழே தரப்பட்டுள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி கருத்துள்ள வாக்கியமாக்கி எழுது. திஸ் பிளே கிரவுண்ட் இஸ். இதில் முதலாவது சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கே பாருங்க, கேபிட்டல் எழுத்துல இருக்கும் அந்த சொல், முதலாவது எழுத்து. அப்போ அதுதான். அப்போ திஸ் இஸ் எ பிளே கிரவுண்ட். திஸ் இஸ் எ பிளே கிரவுண்ட். இதில் ஐ, இங்கே பாருங்க, ஐ தான் கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்கு. ஐ ஆம் helping my mother. I am helping my mother. I am helping my mother. சரி, இப்படி எழுதியிருக்கணும். ஆங்கில எழுத்து எழுத்துக்களை கொண்டு இந்த சொற்களை எழுதியிருக்கல கொஞ்சம் இடைவெளி விட்டு எழுத்துப்பிழை இல்லாமல் பார்த்து எழுதுறீங்களா? என்ன? ரைட், குட். செல்லம் கரமு என்ற சிங்கள சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக. விளையாடுவோம். பின்வரும் வாக்கியம் சிங்களத்தில் கூறப்படும் விதத்தினை தமிழில் எழுதுக. கிளி பச்சை நிறை. கிரவா கொளப்பாட்டாய். கிரவா கொளப்பாட்டாய். 60வது வினா. நீங்கள் நட்டு வளர்த்த பழமரக்கன்று பூத்து குலுங்கியதை கண்டவுடன் உமது மனதிலே தோன்றிய எண்ணங்களை வெளிப்படி. தோன்றிய, இங்க பாருங்க, தோன்றிய. தோன்றிய இதுதான் காலம். இங்க காலத்தை வலியுறுத்த இதுதான் தோன்றிய அண்டார். இறந்த காலத்தில் எழுதுவோம். சரியா? தோன்றிய வடிவா 2 தரம் 3 தரம் வாசிங்க. இது என்ன காலம்ன்றதை கண்டுபிடிக்க வேணும். எண்ணங்கள். எண்ணங்கள் என்ன? எண்ணங்களை நாங்கள் எழுத வேணும். சரி, எண்ணங்களை எழுத வேணும். இங்கே செயல்களை எழுதினா பிள்ளை. சரி, எண்ணங்கள். எண்ணங்களை வெளிப்படுத்தி எழுதணும். சரி, உங்களை மனதிலே தோன்றுகின்ற என்ன? ரைட். எதிர்பார்ப்புகள், அழகுணர்ச்சிகள் என்பன வரக்கூடிய மாதிரி எழுதணும். எண்ணங்கள் மனதிலே ஏற்படக்கூடிய விடயங்கள்.
நீங்கள் நட்டு வளர்த்த பழமரக்கன்று பூத்து குலுங்கியதை கண்டவுடன் உமது மனதிலே தோன்றிய எண்ணங்களை வெளிப்படுத்தி இந்த வாக்கியம் அமைத்தலுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? 3 சொற்களில் வாக்கியத்தை அமைச்சு கொள்ளுங்க. அதை பிறகு 5 ஆக்கணும். சரி, அப்போ எழுத்து பிள்ளை ஒன்றும் வராது, இலகுவாக ஆக்கி போடலாம். சரி, இலகுவாக வேறு வெற்றுத்தாள் வாங்கி அந்த வெற்றுத்தாளில் எழுதி பார்த்து இங்கே எழுதணும் வேண்டாம். அப்போ தான் இங்கே நீங்கள் பிளவிடாமல் எழுதி அழகாக எழுதி வாக்கியத்துக்கு சரி வாங்கி நீங்கள் மேலதிகமாக 2 புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த இதுக்கு 2 2 2 6 புள்ளி. ஆனால் மேலதிகமாக 2 புள்ளிகள் இருக்கும். இங்கே அழகாக எழுத்துப்பிள்ளை எல்லாம் எழுதுவதனூடாக அந்த புள்ளிகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மொத்தம் 8 புள்ளிகளை நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ள முடியும். சரி, ஆகவே வடிவ வாசிங்க. ஒவ்வொரு வாக்கியம் 5 சொற்களுக்கு குறையாது. 5 சொற்களுக்கு குறையாது. வடிவாக பாருங்கள். வடிவாக இந்த அறிவுறுத்தலையும் வாசித்து தான் இப்படி எழுதணும். அப்போ 5 சொற்களுக்கு குறையாண்டா 5 சொல் எழுதலாம், அல்லது 6 சொல் எழுதலாம், 4 சொல்லில் எழுதிடாது. சரியா, 7 சொல் 8 சொல்லில் எழுத வழி கிடையாது. ஏன்னா எழுத்துப்படம் வந்துடும். சரியா, ரைட். அப்போ பாருங்கள், இந்த வினாவுக்கு எங்களால் ஸ்கீமில் தரப்பட்டிருக்கிற விடையாக பாருங்கள். நான் நட்ட பழமரக்கன்றில் பூக்களை கண்டதும் எனது மனம் மகிழ்ச்சியில் குதித்தது. பாருங்கள், மனதிலேயே தோன்றிய எண்ணம், மகிழ்ச்சியில் மனம் துள்ளி குதித்தது. சரியா, பழமரக்கன்று பூத்து குலுங்கியதை கண்டவுடன் எனது மனம் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது. நான் நட்ட பழமரக்கன்று. சரியா, இவ்வாறு எழுத பாருங்க. சரியா, இவ்வாறு எழுத பார்க்கவும். எனது நண்பர்களுக்கு பூக்களை புகைப்படம் எடுத்து காட்ட நினைத்தேன். மனதிலே தோன்றிய எண்ணம். எனது நண்பர்களுக்கு பூக்களை புகைப்படம் எடுத்து காட்ட நினைத்தேன். இறந்த காலம் மனதிலே தோன்றியது விடயங்கள். பூக்கள் காயாகி கனியாகியதும் எல்லோருடனும் சேர்ந்து உண்ண ஆசைப்பட்டேன். எல்லோருடனும் பகிர்ந்து உண்ண ஆசைப்பட்டேன். என்ன, எல்லோருக்கும் அதனை கொடுத்து உண்ண இவ்வாறு நீங்கள் மேலும் மேலும் நல்ல வாக்கியங்கள் எழுதி கொள்ளலாம். சரியா, பூக்கள் காயாய் கனியாயதும் எல்லோருடன் சேர்ந்து உண்ண ஆசைப்பட்டு. இது போன்ற நீங்கள் எழுத்துப்பிழை இல்லாமல் அழகாக எழுத பார்க்கணும். இடைவெளி விட்டு அழகாக எழுதுங்க. சரியா, ஒரு நாள் தான் எழுத போகிறீங்க. இப்போ 15ஆம் தேதி மட்டும்தான் நீ எழுத போகிறீங்க. ஆகவே அழகாக எழுதுங்க. என்ன, அழகாக எழுதுங்க, சரியாக எழுதுங்க, வெற்று தாளில் எழுதி பார்த்து எழுதுங்க. சரியா, இந்த மொழி பகுதி உண்மையில் உங்களுக்கு 40 புள்ளிகளை பெற்றுத்தரும். சரியா, 40 புள்ளிகளை பெற்றுத்தரும். ஆகவே 2வது வினாப்பத்திரத்தில் 100 புள்ளிகளை அப்படியே எடுக்கலாம். சரியா, கொஞ்சம் வடிவாக யோசித்து அவசரப்படாமல் எழுதணும். சரி, 1 மணித்தியாலம் இருக்குது. அப்போ நிறைய நேரம் இருக்குது. வடிவாக 1க்கு 2 தடவை உங்களுக்கு டவுட்டானதை நீங்கள் என்ன செய்யணும்? 1க்கு 2 தடவை வாசிங்க. சரியா, வாசித்து வடிவாக அழகாக எழுதுங்க. சரியா, ரைட், குட். இறுதி பரீட்சையிலே அதிகூடிய புள்ளிகளை நீங்கள் பெற வேண்டும். எங்களாலே வழங்கப்படுகின்ற இலட்சக்கணக்கான பணப்பரிசுகளை அள்ளி வெல்ல வேண்டும். லெஃப்ட் எஜுகேஷன் யூடியூப் சேனல் இறுதியாக நடாத்திய வழிகாட்டல் கருந்தரங்கில் வினாப்பத்திரம் 2 மொழித்திறன் சார்ந்த வினாக்களையும் அவற்றுக்காக விடையளிக்கின்ற நுட்பங்களையும் அவதானித்திருந்தீர்கள். இல்லம் தேடி வரும் இலவசமான கல்வி ஜெஃப்னா எஜுகேஷன் யூடியூப் சேனல் மூலம். பிள்ளைகளே, இறுதி பரீட்சையிலே அதிகூடிய புள்ளிகளை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசிலில் சித்தியடைந்து எங்களிடம் நிறைவாக நாங்கள் வழங்குகின்ற பணப்பரிசுகளை அள்ளி வெல்லுங்கள். இதுவரையும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் வழங்குகின்ற வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். ஏனையவர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். உங்கள் ஆசிரியர் ப. சசிகுமார்.